தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன். என் தந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன். என் தந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். செப்பாதமே நிலமே சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த மாலை நேரத்திலே உரித்தாக்கி தொடர்ந்து சிந்தனை செய்வோம், வந்தனை செய்வோம், செவிமெடுத்து உள்வாங்கி ஆன்மாவிலே பதிய வைப்போம். காலையில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதிலே இந்தனுடைய தலைப்பினுடைய அடிப்படையை வச்சு நம்ம அகத்தில் எவ்வாறு அருட்பெருஞ்சோதியை தொடர்பு கொள்வது, அதற்கு நம்ம எப்படி பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் காலையில் சிந்தித்தோம். வள்ளல் பெருமான் அவர்கள் திருவருள் மெய் மொழி அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதி மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதுக்கு பேர் என்ன? திருவருள் மெய் மொழி அப்படின்னு பேர். அதுக்கு ஏன் மெய்யின்னு கொடுத்தாரு? ஏன்னா திருவருள்னால் எடுத்து கொடுக்கப்பட்ட வாக்கியத்தினால மெய், திருவருள்னால் வாங்கி கொடுக்கறது. இப்போ நம்மலாம் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்குறோம். வள்ளலார் எங்கே வாங்கி கொடுக்குறாரு? திருவருள்கிட்டேருந்து வாங்கி நம்ம கொடுக்குறாரு. அதுதான் உண்மையானது. மற்றதெல்லாம் பொய்யானது. நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா திருவருள் பொய் சொல்லாது. உண்மையை மட்டும் பேசக்கூடிய ஆற்றல் திருவருளுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், உண்மை உரைக்கின்றேன் உவந்தடைமீன் உலகி உரையதனில் சந்தேகித்து உளறி அழியாதி என்மையினால் என நினையே எல்லாம் செய்வல்லான் என்னுள் இருந்து இசைக்கின்றார். ஏன் நான் உண்மை சொல்கிறேன்னா, எல்லாம் செய்வல்லவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லக்கூடியவர் என்னுள் இருந்து இசைக்கின்றார். அதனால் நான் உண்மை சொல்கிறேன். நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி சொன்னால் தான் போய் சொல்கிறதுக்கு. நான் யார்கிட்ட வாங்குகிறேன்? இறைவன்கிட்ட வாங்குகிறேன். ஆனால் இறைவன்கிட்ட வாங்கிறதுனால நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே உண்மையாகத்தான் இருக்குமே தவிர பொய் சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அதனால தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக அந்த பாடலை பதிவு செய்வார்கள். உண்மை உரைக்கின்றேன் உவந்தடைமீன் உலகி உரையுதனில் சந்தேகித்து உளறி அழியாதீர்.
என்மையினால் என நினை எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இதை கேண்மின் நீவீர். தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மைதரு ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. அந்த பாடல எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நேற்று சொல்ல, நாளைக்கு சொல்லலை, இப்போ சொல்கிறார். கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. இந்த நேரத்தில் அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது இறைவனுடைய வாக்குமூலத்தை, இறைவனுடைய ஆற்றலை வாங்கி தான் நமக்கு சொல்லுவார். அதனால தான் நான் யார் எனக்கெனவோ ஞான அறிவேதுன்னு வள்ளலார். நான் யார் எனக்கென ஒரு ஞான அறிவு எல்லாம் அவர் கொடுத்தது. அவர்கிட்டருந்து வாங்கி தான் நான் கொடுக்குறேன். அதனால தான் நான் எங்கேயும் போகலைங்க. யார்கிட்டயோ படிச்சிருக்கிறேன்னா, வள்ளலார் யார்கிட்டயோ போய் படித்தாரா, குரு உபதேசம் பண்ணாரா, இன்னொருத்தரை படிச்சுட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிறாரா? கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்வார், ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க, ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க ஓதாமல் உணர்த்திய மெய்யுறவாம் பொருளே. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ படித்தவர்கள்லாம் இருக்கானுங்க. அத்தனை பேர் என்ன கேட்குற அளவுக்கு எனக்கு ஓதாமல் உணர்த்திய மெய்யுறவாம் பொருளே. நான் படிக்கலையே, எந்த ஸ்கூலுக்கும் போல எந்த வாத்தியார்கிட்டையும் நான் கற்றுக்கல. அப்போ எனக்கு எப்படி இந்த ஆற்றல் வந்தது? இறைவன் என்னுள் இருந்து இசைக்கின்றான். அவர் இருந்து சொல்கிறாரே தவிர வள்ளலார் என்ற ராமலிங்கம் சொல்லலை. ராமலிங்கம் என்ற ஒரு பெயருடைய பாடியை அவர் எடுத்துக்கிட்டார். எதுக்கு? இந்த உலக மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பாடி வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? மனித ரூபம் அல்லாத வேறு ரூபத்தில் சொன்னால் அது பித்தலாட்ட பேச்சாக போயிடும். பேய் சொல்லுது, போதம் சொல்லுது, மாய சொல்லுதுலாம் சொல்கிறாங்கல்ல, ஆவி சொல்லுது சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு நெகட்டிவ் பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. அதனால தான் வள்ளல் பெருமான் இங்கே இறைவன்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. இறைவன் வள்ளலாரை பயன்படுத்தி கொண்டார். வள்ளலார் என்ற உருவத்தை இறைவன் பயன்படுத்தி கொண்டார். புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் எந்த ஸ்கூலுக்கும் போகல, யாருக்கிட்டையும் படிக்கலை, யார்கிட்டையும் போய் ஞான உபதேசம் வாங்கலை. இன்னும் என்னென்ன சொல்லுவாங்க? தீட்சை கொடுக்குறது என்னவோ நிறையெல்லாம் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கயிறை கட்டியிருப்பாங்க நிறைய பேர். எங்கே போனாலும் ஒரு கயிறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆமாம், படித்தவனும் சரி படிக்காதும் சரி கை நீட்டினா பார்த்தீங்கன்னா பல வண்ண கயிறு இருக்குது கையில் எது கட்டுறாங்கன்னே தெரியாது. அப்போது அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை தொடர்பு உள்ளதை விட்டுட்டு புறத்தில் யாரோ கொடுத்தா கயிறை வாங்கி கட்டிக்கிட்டா நடக்குமா? இதெல்லாம் அறியாமையினுடைய உச்சக்கட்டம். ஆனால் இதில் பாதி பேர் படித்தவங்க தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது கைப்புறா, பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். உயிரை கொடுத்த சாமிக்கு என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம உடம்புல எவ்வளோ பெரிய ஆற்றல், எவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி, எவ்வளோ பெரிய சக்தியை இந்த பாடிக்குள்ளே வச்சுருக்கிற இறைவனுக்கு நீங்கள் புறத்தில் போய் ஏதோ ஒன்று பண்ணால் அது நல்லாகுமா? அதனால தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார். அதுக்கு தான் மெய்மொழி அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த மெய்மொழியில் தான் எவ்வளோ ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காரு. நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, படிக்க மறுபடியும் அதை சொல்லுவார். உலகத்தினிடத்தை பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில் ஒரு கேள்வி கேட்குறார் அவரே. நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்றத ஒரு கேள்வியாக போட்டு அவர் பதில் சொல்கிறார். இயற்கைத்தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கைத்தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா மதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும்
எல்லா ஞானங்களையும், எல்லா பயன்களையும், எல்லா அனுபவங்களையும், மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட் சக்தியால், நல்லா கவனிக்கணும், தமது திருவருட் சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் அறிவித்தல், விளக்கம் செய்வித்தல் என்னும் ஐந்தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை ஏற்றுவிக்கிறவர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், ஒன்றும் அல்லாதவர் என்றும், சர்வ காருண்யர் என்றும், சர்வ வல்லவர் என்றும், எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. கடவுள் யார் என்றது எப்படி விளக்கம் சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அருட்பெருஞ்சோதி கடவுளுடைய தன்மையை சொல்லிட்டு அவர் தான் கடவுள், அது இயற்கை உண்மை கடவுள்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்ன? இயற்கை, மற்றெல்லாம் செயற்கை கடவுள்னு பேர். இது இயற்கை உண்மை கடவுள். அந்த இயற்கை உண்மை கடவுள் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படி எப்படி அவர் விளங்குகிறார்? அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவென்னும் மெய் அறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். பூரண பொதுவெளின்னு போடுறார். பூரண பொதுவெளினா எது சார்? வெளி என்பது இருக்குது, பூரண பொதுவெளினா இது. இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த இடம் தான் 5 பூதங்களானது. இதில் வெளி இருக்குது இல்லைங்களா? இந்த வெளியை அவர் சொல்கிறாரானா? இல்லை. பூரண பொதுவெளி அப்படின்னு ஒரு வெளி இருக்குது. எல்லா வெளிகளையும், எதை முதல் சொன்னோம்ல, எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா சக்திகளையும் படித்தோம் இல்லையா? இது எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் இத்தனை இயக்கி கொண்டு இருக்கிறார். இத்தனை இயக்கி கொண்டு இருக்கிறவருக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதியர் என்று பெயர். அந்த அருட்பெருஞ்சோதின்னா மனித உருவமாக இருக்கா, சில உருவமாக இருக்கா, வேறு ஏதாவது உருவமாக இருக்கா? இல்லை. அது என்ன உருவமாக இருக்குது? ஒளி உருவமாக. என்ன ஒளியாக இருக்குது? அருள் ஒளின்னு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? அருள் ஒளி. இந்த ஒளியெல்லாம் வேறு. சூரியன், சந்திரன், அக்னி என்ற ஒளியெல்லாம் வேறு. இந்த ஒளிக்கு அந்த ஒளிக்கு நீங்கள் டேலி பண்ணாதீங்க. வள்ளலார் சொன்னது அருள் ஒளி. அந்த அருள் ஒளி எங்கே இருக்குது? பூரண பொதுவெளியில் இருக்குது. பூரண பொதுவெளினா எல்லா வெளிகளையும் தன்னுள் அடக்கி கொண்டு அந்த வெளிகளுக்கெல்லாம் வெளிகளாகி வெளிக்குள் வெளிகடந்து அந்த வெளிகளெல்லாம் கடந்த வெளியாக கொண்டு இருக்கிறது. அந்த வெளியில்தான் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் நடம் செய்கின்றார். அருள் நடனம்னா இயங்கிக் கொண்டிருக்கிறார். இயக்கத்துக்கு பேர் நடனம்னு பேர் வச்சாங்க. ஆனால் அங்கே சமயத்தில் என்ன வச்சாங்க? அதுக்கு நடராஜர் சிலையை வச்சாங்க. அருள் நடனம் என்பதை மக்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு காலை தூக்கிட்டு நடராஜர் சிலையை வச்சுருக்காங்க. அது ஒரு தத்துவம், புரிவதற்காக வச்சாங்க. அதனால தான் அதுக்கு நடராஜர். ஆனால் வள்ளலார் சொன்னது இந்த நடராஜர் சொல்லலை. பூரண பொதுவெளியில் எல்லாமாகி எல்லா அண்டங்களையும் இயக்கக்கூடிய, எல்லா சக்தி சதுரங்கள், எல்லா 5 தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதுதான் பூரண பொதுவெளின்னு அதுக்கு பேர். அதுக்கு வள்ளலார் சொன்னது அருட்பெருவெளி. அதுக்கு பேர் என்ன? படிக்கிறீங்களே தினமும் அட்டகம். அதில் அழகாக சொல்லுவார். அருட்பெருவெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேனிலைமேன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த அருட்பெருவெளி என்றது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது இப்போ தெரியுமா? பார்த்தா தானே தெரியும். பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கக்கூடியத்தான் வள்ளலார் சொல்லுவார் தவிர கண்மூடித்தனமாக பார்க்காத ஒன்றை, முடியாத ஒன்றை சொல்ல மாட்டார். ஆனால் நம்மளால் முடியாதனால நம்ம பார்க்க முடியாமல் இருக்கோம், அவ்வளோதான். அதை தான் வள்ளலார் சொல்லுவார். ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாது. 1000 திருகரரி பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம்
எண்ணிருந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருட்பெருவெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அதன் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியே. அப்போ என்ன, இது ஒரு ரவுண்ட் ஃபிகர். இந்த உலகம் ஒரு ரவுண்டுன்னா என்ன, உலகம் உருண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா? உலகம் உருண்டைன்றதை படம் போட்டு காட்டுறாங்களா ஸ்கூலில் காலேஜெலாம்? அப்போ அந்த உருண்டை ரவுண்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஐம்பூதங்கள் இருக்குது, எல்லா உயிர்கள் இருக்குது, தாவரங்கள்லேருந்து மனித தேகம் வரலையும் அதில் இயங்கிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இது இந்த அண்டங்கள். இதை தான் இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக சொல்கிறோம். இந்த அண்டங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கு இல்லையா? இந்த அண்டத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய சக்தி இறைவன் வச்சுருக்காரு இல்லைங்களா? அப்போ எவ்வளோ பெரிய சக்தி அண்டங்களை ஒரு சிறு துளி அது. இதுபோல் பல கோடி அண்டங்கள் இருக்கின்றார். இந்த பல கோடி அண்டங்களை வீக்கிக் கொண்டு தான் யார் என்று வெளியே காட்டாமல் அமைதியாக இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கிடையாது. தன்னைத்தானே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த வெளி, அதற்கு பெயர் தான் அருட்பெரு வெளி. அந்த அருட்பெரு வெளியில் பஞ்சபூதங்கள் இருக்கான்னா இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே தான் பஞ்சபூதங்கள். ஆண்டவர் இருக்கிற இடத்துல பஞ்சபூதங்கள் கிடையாது. அதுக்கு பேர் என்ன? அருட்பெருவெளி. வெறுவெளி இல்லை, அருள் நிறைந்த பெருவெளி. அதுக்கு பேர் என்ன? அருள் நிறைந்த பெருவெளி. அந்த பெருவெளியில் இருந்தால் நம்மளாம் வந்தோம். நம்ம எங்கேருந்து வந்தோம்னு தெரியுதா? அந்த பெருவெளியில் ஆன்ம ஆகாசம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஆன்மாக்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேர் ஆன்ம ஆகாசம். நம்மெல்லாம் ஒரே கூண்டுக்குள்ளே ஒரே ஏரியாவில் ஒரே இடத்துல இருந்தவங்க. அப்போ நமக்கு இந்த உருவமெல்லாம் கிடையாது. ஆன்மா என்ற ஒளி மட்டும்தான் இருந்தது. அந்த ஆன்மா என்ற ஒளி கொச்ச 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 கொச்சன்னு அப்படியே நிறைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் ஆன்ம ஆகாயம். அந்த அருட் நிறைந்த பெருவெளியில் ஆன்ம ஆகாசம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்ம ஆகாசத்துக்குள்ளே அருள் ஒளிகளாக இந்த ஆன்மாக்கள் இருந்தது. அதுக்கு உடம்பு கிடையாது, உயிர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. எந்த சயின்ஸும் சொல்லலை, எந்த ஞானியும் சொல்லலை. சாதாரணமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளாம் இருந்த இடம் எங்க? ஆன்மாகாயம். இந்த ஆகாயம் இல்லை, ஆன்மாகாயம் இருக்கிற இடம் அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளியில் ஆன்மாகாசம் இருக்கிறது. அந்த ஆன்மாகாசம் கடவுளுடைய எல்லை. கடவுள் இருக்கிற இடத்த எல்லையில தான் நம்ம இருந்தோம். நம்ம என்ன பண்ணீங்க? இறைவனால் அனுப்பி வைக்கப்படுகிறோம். எதற்காக? இந்த கேள்வி கேட்கணும். சார், அங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருந்திருப்பில்ல ஒளியா, இங்கே வந்து இந்த உடம்பு எடுத்து உயிர் எடுத்து இன்றைக்கி படாத துன்பங்களை பட்டு மறுபடியும் கடவுள் நினைக்கணுமே, கடவுளுக்கு போகணுமேன்னு சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதுக்கு அந்த கடவுளுக்கு வேறு வேலை இல்லையா? தான் வேலையா அப்படி கேட்பீங்க. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ஆன்மாக்கள் நிறைந்த இடத்துல ஆண்டவர் இருக்கார். ஆண்டவருக்கும் ஆன்மாக்களுக்கு கனெக்ஷன் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க சார், இது சீக்ரெட்டு. இதுதான் பிரம்ம ரகசியம்னு அன்றைக்கி சொன்னான். ஆனால் சொல்லலை. என்னன்னு வள்ளலார் தெளிவுபடுத்துகிறாரு. பிரம்ம ரகசியம் பேசிய நூலகத்தைன்னு சொல்கிறாரா? அப்போ அந்த ஆன்மாவுக்கும் ஆண்டவருக்கும் எல்லையில் தான் இருக்குது தொடர்பில். எப்படி ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, பையன் இருப்பான். பிறந்ததுலேருந்து பையனுக்கும் அப்பா அம்மாவுக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. அம்மாவை பார்த்தா அப்பா பார்த்தா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில குடும்பம்லாம் இருக்குது. அதனால் அந்த குழந்தைய மறைச்சி வச்சுருவோம். அம்மா அப்பா மூஞ்சிலையும் முழிக்காத அளவுக்கு போயிடுவாங்க. அது தனியாக இருக்க அம்மா அப்பான்னு யாருன்னு தெரியாது. அப்போ அந்த குழந்தைக்கு தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? தெரியாது. அதுபோல் ஆண்டவருக்கும் ஆன்மாக்களுக்கும் யாருன்னு தெரியாது. அவர் இருக்கிறார் பக்கத்தில். அவர் 5 வயது வல்லபம் படைத்தவர். ஆன்மா வந்து சிற்றணு எழுதுறாரா? ஆன்மா சிற்றணு வடிவினன், கோடி சூரிய பிரகாச பவருடையது எழுதுறாரா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆன்மா என்பது சிற்று அணு வடிவினன். அதுக்கு பவர் என்ன? கோடி சூரிய பிரகாசம்.
அவ்வளோ பவர் உள்ளது அது. ஆனால் ஆண்டவருக்கு அதுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு வரும் நிமித்தமாக, அருள் பெறும் நிமித்தமாக, அவருடைய தந்தையை பார்க்க வேண்டுமானாலும் அருள் பெற்றால் தான் பார்க்க முடியும். அருள் பெறலைன்னா பார்க்க முடியாது. அப்போ அங்கே ஆன்மா ஆகாசத்தில் ஆன்மாவுக்கு அருள் இருக்கான்னா அருள் இல்லை, ஒளியாக தான் இருக்குது. என்னவா இருக்குது? ஒளியாக இருக்குது. அந்த ஒளிக்கு ஆன்மா, அந்த அருள் என்பது அங்கே பூரணமாகலை. ஏன்னா அங்கே தான் இருக்குது. எப்படி ஒரு பையன் வீட்டில் படிச்சுட்டு எல்லா வேலையும் இருந்தாலும் கூட தொழில் பண்ணுறதுக்கு என்ன இல்லை? பணம் இல்லை. அப்பா அம்மா கொடுத்தா தான் தொழில் பண்ணுவான், இல்லாட்டி படித்து சம்பாரித்து பண்ணணும் இல்லைங்களா? அதுபோல் ஆண்டவரை பார்ப்பதற்கு அருள் முழுமை பூரணம் பெற்றால் மட்டும்தான் ஆண்டவரை பார்க்க முடியும் ஆன்மாக்கள். அதற்காக என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தையே படைக்கிறார். இறைவன் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை படைத்து யாருக்காக? ஆன்மாக்களுக்காக. இதை முதல் தெரிஞ்சுங்க. விளையாட்டுக்காக படைக்கல. ஆன்மாக்கள் இந்த உலகத்திற்கு பல பிறவி எடுத்து துன்பத்திலிருந்து இன்பத்திலிருந்து மாறி மாறி இறுதியாக அறிவு பூரணமடைந்து அறிவு தெளிவு பெற்று அறிவு தெளிவினால் அருளை பெற்று மீண்டும் ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும். இதுதான் ஆன்மாக்களுடைய கட்டளை. இதுதான் இது பல்லாயிரம் ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்குது. இதை யாரும் எடுத்து சொல்லலை. வெவ்வேறு வழிகளாக காட்டி நம்ம எல்லாம் மூடர்களாகிட்டாங்க. ஆனால் வள்ளலார் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அந்த ஆன்மாக்கள் இங்கே என்ன பண்ணணும், இறைவனை தொடர்பு கொள்ளணும். இங்கே வந்த ஆன்மாக்கள் உடம்பு எடுத்தது, உயிர் எடுத்தது. ஆனால் கடவுள் யாருன்னு எல்லாரும் சொல்ல தவறிட்டாங்க. கண்ட கடவுள்லாம் நம்மளை அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க முன்னாடி இந்த ஞானிகள்லாம் இல்லையா? அதுதான் வள்ளலார் சொல்வார், வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவரி சூதாக சொன்னதால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை சொல்கிறாரா? அப்புறம் ஒன்று என்ன சொல்கிறாரு, எவ்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் என்றே கைவகையை கதறுகின்றீர், தெய்வம் ஒன்றென்றறியீர், கரிபிடித்த கலகமிட்ட பெரியரிடும் பெரியீர், ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர், அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையெறியீர், உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, உற்றதிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே சொல்கிறாரா? அப்போ கடவுள் யாருன்னு இது வெளியே நமக்கு சொல்லலை. சொல்லியிருந்தால் இந்த தப்பு நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். மனித பிறகு கொடுத்தாச்சு. அதனால தான் இந்த விண்ணப்பத்தை சொல்கிறாருங்க. அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்களாகிய நாம், எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, பாடம் எடுக்கிற மாதிரி. ஜீவர்களாகிய நாம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியங்களை கொண்டு, புரியுதுங்களா சொல்கிறது? லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவத்தை வசர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழிந்து இறந்து இறந்து வீண் போகின்றோம். சொன்னது புரிஞ்சுதா? எங்கிருந்து வந்த ஆன்மா பிறப்பெடுத்து இந்த நிலையை நெய்வேலி அடைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஆன்மா எங்கிருந்து வந்துன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நான் சொன்ன பாடு புரிஞ்சுதா? அப்போ வள்ளலாரம் சொல்கிறது போய் டேலி ஆகுதா? அப்போது இது வரையும் நம்ம என்ன ஆகிருந்தோம், இறந்து இறந்து வீண் போய்கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அவங்க நமக்கு வள்ளலார் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க. எல்லாம் படிச்சிங்களோ படிக்கலையோ சொல்கிறாரு, ஆதலால் இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்க முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொதுநெறியாகிய
விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வின் பெருசுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு. நம்மளே இப்படியெல்லாம் வாழும் பொருட்டு என்ன பண்ணுறாரு? மேற்குறித்த உண்மை கடவுள், மேல் நான் சொன்னேன்ல கடவுள், அந்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை ஏன் தோற்றுவித்தாருன்றதுக்கு விளக்கம் சொல்கிறார். நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஞான சபை எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? வள்ளலார் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாரு. அந்த நாம் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை சித்தி விளாகம் என்னும் சன்னிதானத்திற்கு அடுத்த உத்தர ஞான சிதம்பரம், வடலூருக்கு என்ன பேர்? பூர்வ ஞான சிதம்பரம்ன்றது எது? சிதம்பரம். அதனால் இதுக்கு பேர் வைக்கிறாரு உத்தர ஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம்னு அதுக்கு பேர். வடலூருக்கு என்ன பேர்? உத்தர ஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிக்கப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரத்தில் தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து, யார்? ஆண்டவர், வள்ளலார் இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறார், இது ஆண்டவருடைய வாக்கு மூலம். நல்லா புரிஞ்சுங்க. தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து இக்காலம் தொடங்கி, நம்ம என்ன வள்ளலார் கட்டினார் சொல்கிறோம்ல, வள்ளலார் யார் கட்ட சொன்னது? ஆண்டவர். ஏன் கட்ட சொன்னார்? இந்த உலக மக்களை திருத்துவதற்காக ஒரு புது வழியை, புது உருவத்தை, புதிய அருட்பெருஞ்சோதி காட்டுறதுக்காக ஞான சபையை தோற்றுவிக்கிறதுக்கு சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருங்க? ஞான சபை எங்கே பார்த்தோன்னு சொன்னார்? சத்திய ஞான சபை சன்மார்க்க சித்தி சபை எனது உலமென தானம் வந்து எனக்கு அபயம் அளித்ததோ சொல்கிறார் இல்லையா? இங்கே பாருங்க, டேலி பண்ணிக்கணும். இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படுகின்ற நெடுங்காலம் அற்ப சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்தருளி திருவிளையாடல் செய்தருள்கின்றோம். யார்? ஆண்டவரே. இதுவரை இந்த வாக்கு மூலம் உலகத்தில் எங்கேயுமே சொல்லலை என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தை தாயினும் சிறந்த பெரும் தயவுடைய நமது கருணை கடலாராகிய அருமை தந்தையார் அருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையில், யார் முன்னிலையில் சொல்றாரு? வள்ளலார் முன்னிலையில் ஆண்டவர் சொல்றாரு. அருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையில் முன்னிலையாக பலவாற்றானும் பிரசித்திப்பட வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதி சுரூபராய் அருட்பெருங்கருணை வள்ளலாரது, அருட்பெருஞ்சோதி வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளை கொண்டு பொற்றவை சிற்றவம் பிரவேசம் செய்வித்தருளி அரிய அவரது திருமேனியில் தாம் கனிவுற கலந்தருளிய எல்லா வல்ல சித்த திருக்கோலம் கொண்டு அருளாட்சி திருமுடி பொறித்து அருள் விளையாடு செய்து அருளும் நிமித்தம் 14 உலகங்களில் உள்ளவர்களும் யாவரும் ஒருங்கே இஃது என்ன என்று அதிசயிக்கும்படி வெளிப்பட எடுந்தருளும் தருணம் அடுத்த அதிசமீபத்த தருணமாக இருக்கிறது. ஆதலினால் அங்கனம் வெளிப்படும் திருவரவு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதம் காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நாம் எல்லவரும் மேற்குறித்த அசிந்திய அற்புத திருவரு நேரிட்ட கணத்திற்கானே சுத்த சன்மார்க்க அரும் புருஷார்த்தங்கள் பெரும் பயன்களாகிய எக்காலத்தும் நாசமடையாத அல்லது சுத்த அல்லது ஸ்வர்ண தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் சாகாக்கல அனுபவ சுரூப சித்தி தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லபமும்
கடவுள் ஸ்ட்ராங்காக காலையில் சொன்னா வள்ளலாருக்கு சொல்கிறது நல்லா கேளுங்க. ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனிப்பெரும் நெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லாரும் தனித்தனி ஒழுக வேண்டியது அவசியம். ஆதலால் அவ்வொழுக்கங்கள் இவை என உணர வேண்டுவது அவசியம். ஒழுக்கம் சொல்லிட்டாரா? இந்த ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. முதலிய கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைவதற்குண்டான சுத்த சன்மார்க்க தனிப்பெரு நெறியை, இது மற்ற நெறியோடு ஒப்பிடக்கூடாது, இது தனிப்பெரும் நெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லாரும் தனித்தனியாக ஒழுக வேண்டுவதுன்னு போடுறாரு. நீங்கள் ஒழுக்கம்னா நீங்கள் தான் லாபடைங்க, நான் ஒழுக்கம் வந்தால் நான் தான் லாபடைவேன். என் ஒழுக்கம் உங்களுக்கு டேலியாகாது. அதனால் அவங்கவுங்களும் தனித்தனி ஒழுக்கமாக கடைபிடிக்கணும். ஆச்சுங்களா? சன்மார்க்க பெருநெறியின் ஒழுக்கங்கள் எது? காலையில் சொன்னமா? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என 4 வகைப்படும். இப்போது சத்தியஞான சபை எது கட்டி வச்சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளே வரி ஒருவரே என்பதை உலக மக்கள் உணர்வதற்காக வள்ளலார் ஜோதின்னு கோயில் கட்டி வச்சாரா? சச்சின் கட்டி வச்சாரா? சமாஜன் கட்டி வச்சாரா? என்ன கட்டி வச்சாரு? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைன்னு அதுக்கு பேர் வச்சுனார். அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் பொதுவானது. இங்கே ஜாதி சமய மதம் என்ற வேறுபாடுகள் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் சமயத்துக்கு ஒரு கோயில் இருக்குது, மதங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, ஜாதிக்கு பல கோயில்கள் இருக்குது இல்லையா? அது மாதிரி அல்ல. இது எல்லா ஜாதியாருக்கும், எல்லா மதத்தாருக்கும், எல்லா உலகத்தாருக்கும் பொதுவான உண்மை நெறி. இந்த உண்மை நெறியை பற்றுவதற்குண்டானதான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் என்ன சொன்ன இல்லையா காலையில்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்கள் அல்லாது நீங்கள் என்ன தகுதள தத்தம் போட்டாலும் வேலையாகாது. புரியுதுங்களா? அது கீழே சொல்கிறாரு. இவற்றுள் இந்திரிய ஒழுக்கம் என்பது என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாத முதலிய ஸ்தோத்திரங்களை உற்று கேட்டல், மற்றவை கேளாதிருத்தல், கொடுஞ்சொல் முதலியவை செவி புகாமல் நிற்றல். கொடுஞ்சொல்னா தெரியுமா? கெட்ட கெட்ட வார்த்தை. நம்மளாம் இப்போ தமிழ் எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் மாநிலத்துக்கு வட்டத்துக்கு தகுந்த மாதிரி வண்ட வார்த்தைலாம் இருக்கும். வண்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அதை கெட்ட வார்த்தைக்கு பேர் வண்ட வார்த்தைன்னு வாங்க ஒரு சில இடத்துல இல்லைங்களா? அசிங்கமான வார்த்தைன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தைலாம் காதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? கொடிய சொல் செவி புகாது. அப்புறம் நாத முதலிய தோத்திரங்களை கேட்டேன். நாதன்னா என்ன? சப்தம். இது எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமான நாதமாக இருக்கணும். இசை, இசைன்னா பாடல் அப்படி வச்சுங்க. ஸ்தோத்திரம்னா பாட்டை படித்தா தானே நம்ம நாதம் வரும். அப்போ அந்த ஸ்தோத்திரங்களை மெல்லிய வண்ணமாக பாடிக்கணுன்றார். மற்றவங்களுக்கு இடையூறே வரக்கூடாது, காட்டுக்கத்து கத்தக்கூடாது. நம்மளுடைய ஆன்மாவுக்கு போய் ஸ்டோர் ஆகும். வச்சுங்களா? உற்று கேட்டல், மற்றவை கேளாதிருத்தல், கொடுஞ்சொல் முதலியவை செவி புகாமல் நிற்றல், அசுத்தங்களை தீண்டாதிருத்தல். இந்த உலகம் முறை அசுத்தம் தான். நீ எதை போய் தீண்டாமல் இருப்பீங்க? இந்த உடம்புக்கு ஒத்துக்காது, உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதை தொடர்பு கொள்ளவே கூடாது. அதுக்கு பேர் தான் அசுத்தம். கொடூரமாக பாராதிருத்தல். இன்றைக்கி எத்தனை பேர் எப்படி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பார்வையிலே
பல கோணங்கள் இருக்குது. நான் பஸ்ஸில் போன பாரு அவன் முறைச்சே பார்த்துட்ருக்கான், திருட்டு பயணுவாங்க. என்ன அந்த பொண்ணு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது, கருமை பொழுதுன்னு நம்மளே பார்க்குது. அப்போது இந்த பார்வையில் எவ்வளோ கோளாறு இருக்குது. அதனால தான் கண்ணில் தான் எல்லா விஷயம் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப மோசமானது கண்கள். கண்களை நம்ம எந்தெந்த வகைக்கு எதை இதுக்கு பயன்படுத்தணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். கொடூரமாக பாராதிருத்தல், ருசியின் மீது விருப்பம் என்று இருத்தல். காலையில் சொன்னா அறுசுவை பற்றி. அப்போ அந்த ருசியை நம்ம விரும்பும் போது என்ன ஆகும், நம்ம உடம்புக்கு பாதிக்கும். சுகந்தம் விரும்பாதிருத்தல். சுகந்தம்னா என்ன? வாசம். நம்ம பல வாசங்களை வச்சுருக்கோம்ல. இப்போ காலையில் ட்ரெஸ் பண்ணோடனே என்ன அடிக்கிறோம் உடம்புல? என்னென்ன சென்ட் வந்துருக்குப்பா. நீ மலேசியா போய் பார்த்தா ஒரு ஷோரூம் பூரா சென்ட்டு தான். என்னென்ன உலகத்தில் இருக்கிற அத்தனை சென்ட்டுகள் அங்கே வச்சுருக்கான். அதுதான் நக்கீரனுடைய வரலாறு படிச்சிருப்பீங்கல்ல, திருவிளையாடலாம். அது பெண்களுக்கு இயற்கை மனம் உண்டா செயற்கை மனம் உண்டான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்லுவார்? ஆளாடுறாரு. ஆனால் உண்மையிலேயே பெண்களுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமா? இயற்கை மனம் உண்டு. அந்த திருவிளையாடல அப்படியே பல்ட் அடிச்சிட்டாங்க. நீ அனுபவ மாலை பாடல் முதல் பாடலில் படிங்க. புக் இருக்கா? அனுபவ மாலை முதல் பாடல் எடுங்க. அப்போது இந்த மனத்துக்கு சுகந்தத்துக்கு பெண்களுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமான்னு கேள்வி கேட்டு நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமேன்னு வாதம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் அன்றாடம் வணங்கும் தேவியாகிய பார்வதி தேவிக்கும் இயற்கை மனம் அல்ல செயற்கை மனம் தான் வாதம் பண்ணுவார். ஆனால் வள்ளலார் சொல்றார் அருள் மனம். அதுக்கு பேர் என்ன? அருள் மனம்னு பேர். ஒவ்வொருவருக்கும் அந்த அருள் மனம் என்பது வரணும். அதுக்கு பேர் தான் இயற்கை மனம். அனுபவ மாலையில் முதல் பாடல். அப்போது அந்த அருள் மனம் வந்து நமக்கு வந்துட்டாவே இறைவன் நம்மளை தொடர்பு கொண்டுட்டார்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது சுகந்த விரும்பாதிருத்தல் என்னும் ஞானேந்திரிய ஒழுக்கம். அதில் வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ரெண்டு இருக்குது நம்ம இந்திரியங்கள்லே. அதாவது ஸ்தூல பஞ்சாட்சரம் சூட்சும பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க சமயத்தில். ஸ்தூலமாக இருப்பது வெளியில் தெரிவது, சூட்சுமாக இருப்பது உள்ளே இருந்து இயக்குவது. 5 10 இருக்குது கர்மேந்திரியங்களில். ஸ்தூலம் சூட்சுமம். சூட்சுமம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது, ஸ்தூலம் என்றால் கண்ணுக்கு தெரிவது. புரியுதா இல்லையா? அப்போது இதெல்லாம் இப்போ முதல் சொன்னதெல்லாம் ஞானேந்திரியம் ஒழுக்கம். இது உருவம் இல்லாதது ஞானேந்திரியம். இனிய வார்த்தை ஆடுதல் அடுத்து சொல்கிறாரு. இது நம்ம புறத்தில் இன்சொல். இனிய வார்த்தை ஆடுதல், பொய் சொல்லாதிருத்தல், ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர்கொலை செய்யுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்தா நம்ம போய் இன்றைக்கி ஒரு கிடா வெட்டுறானா நம்ம போய் நிறுத்தினா நம்மளை வெட்டிடுவான். அப்போது எவ்வித தந்திரம்னா இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கிடா என்ன விலை வருது? ஒரு விலை ஒரு கடை வந்து ஒரு 5000 ரூபான்னு வச்சுங்க. நீங்கள் 5000 ரூபாய் கொண்டு உண்டியில் போடுறீங்கன்னு வச்சுங்க. அந்த உண்டியில் போடுற பணத்தை எடுத்துகிட்டே பாருங்க. ஐயா, அந்த உயிர் அவன் கொண்டு போகிறான்ல கசாப் கடைக்கு, இது என்னப்பா விலை போகும்? 5000 ரூபா. அப்போ எனக்கு அப்படியே கொடுத்துருப்பா, நான் 5000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்து அந்த அந்த கடாவை அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதான் எவ்வித தந்திரத்திலாவது நிறுத்தல். அதை கொண்டு வந்து அவன் கொலவாளி, அவனுக்கு வேண்டியது லாபம் தானே, அந்த லாபத்தை நீங்கள் கொடுத்துட்றீங்க. அவன் வெட்டி சம்பாதிக்கிறதோட ஈஸியாக வருது இல்லை, அவன் கொடுத்துருவான். அப்போ அந்த உயிர் கொலையை நீங்கள் காப்பாற்றுறீங்க 5000 ரூபாயில். புரியுதுங்களா? இதுதான் எவ்வித தந்திரத்திலாவது உயிர் கொலையை தடுத்து நிறுத்தல். இந்த தந்திரம் புரிஞ்சுதான் நமக்கு. பணம் உள்ளவங்க இந்த வேலை செய்யணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த உயிர்கொலையை செய்பவர்கள், ஜீவகாரண்யம் பண்ண தயவுடையவர்கள்
என்ன பண்ணணும், ஒரு மாவட்டத்துக்கோ ஒரு மாநிலத்திலையோ ஒரு 4-5 ஏக்கரை இடத்த வாங்கிடுங்க. உங்களால் முடியுதா? ஒரு கோழி ஒரு 5000 ரூபாயா? அந்த கோழி கண்ணுக்கு முன்னாடி வெட்ட கொண்டு போகிறானா, நீங்கள் அதை காப்பாற்றுன்னு நினைக்கிறீங்களா? அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு கொண்டாந்து அந்த இடத்துல விட்டுருங்க. அதை வளர்க்குறதுக்கு ஒரு குரூப் வச்சுருங்க. அதுக்கு வேண்டிய உணவு போக்குவரத்துக்கெல்லாம் ஒரு செட்டப் பண்ணிவிடுங்க. கண்ணுக்கு தெரிந்து நமக்கு ஒரு அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன தந்திரமோ அந்த தந்திரத்தை நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கொண்டாந்து உயிரை காப்பாற்றிடலாம். இப்படி காப்பாற்றிட்டா இதை விட ஒரு சிறந்த ஜீவகாரியமே கிடையாது. நீங்கள் 1000 பேருக்கு சோறு போடுறதும் ஒரு கோழியை காப்பாற்றுறதும் ஈக்குவல். புரியுதுங்களா? அதுதான் அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேட்டவளம் ஜமீன்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு 2 பொண்டாட்டின்னு தெரியுமா? தெரியாதா? ஒன்றுக்கு பிரம்மராட்சத பேய், இன்னொருக்கு வந்து தீராத வயிற்று வலி. இது 2 நடந்துகிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணார், அவர் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் எல்லா எவன் சொன்னானா எல்லாத்துக்கும் உயிர்கொலை செய்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கோ அத்தனையும் செஞ்சு பார்த்தார். ஆனால் தீரவே இல்லை. தீராத காலத்தில் என்ன பண்ணுறாரு, அங்கே அவருக்கு தெரிஞ்சிட ஒருத்தர், ஐயா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இதுக்கு வந்து ஒரே மருந்து நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார் வடலூரில், அவர் பேர் வந்து ராமலிங்கடிகள், அவரை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இதை தீர்த்துருவார் அப்படின்னு சொல்கிறார். யோ, நான் இத்தனை பேர், எத்தனையோ துறவிகள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ பூசாரிங்க, அவன்லாம் கூப்பிட்டே தீரல, அவர் வந்து தான் தீர்த்துற போகிறாருன்னு அலட்சியமாக பதில் சொன்னார். ஐயா நான் சொல்கிறேன், கேட்டால் கேளுங்க, கேட்டாட்டி போங்க அவன் சொல்லிட்டு விட்டான். அப்புறம் திங்க் பண்ணோன்னே சரி இவன் சொல்கிறது கேட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வேண்டியெல்லாம் பண்ணி அவரை வரு வைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணிட்டார். அவர் வராரு. யார் படிச்சிருக்குங்க, வராரா? வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, இவர் உண்மை ஞானியா பொய் ஞானியான்னு ஒரு டெஸ்ட் பண்ண பார்க்குறாரு. யார்? வேட்டவளம் ஜமீன்தார். அவர் என்ன பண்ணார், 2 சேரை போட்டு வச்சுருக்கார் வெளியே. அவர் நினைக்கிற சேரில் அவர் உக்காந்துட்டா உண்மையானவர், வேறு சேரில் உக்காந்துட்டா பொய்யானவர். இந்த மந்திர வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த எல்லா பேரும் எழுதி போட்டு எந்த பேர் எடுக்குதோ வருது, விளையாடுவோம் இல்லை, இது மாதிரி அங்கே போய் அருளாளர்கிட்ட போய் டெஸ்ட் வைக்கிறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணார், ஏண்டா நீ என்ன ஆள், நீ ஜமீன்தாராக இருக்கலாம், இந்த உலகமே எங்கே இருக்குது, ஆண்டவரே எங்கூட இருக்கார் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு அவர் எந்த சேர்லையுமே உட்காரல. அவர் நேராக போகிறாரு. போன உடனே அவங்க, நான் ஜமீன்தார் அந்த பில்டிங்கில் போய் பார்த்துருக்கேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. வேட்டவளம் ஜமீன்தாருடைய அரண்மனைக்கு போயிருக்கேன். அங்கே சாந்தானந்தம்மா பேர், பஸ்ஸெலாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. என்னை மாடியெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அங்கே ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருந்தது. அந்த இரும்பு பெட்டியில் பழைய திருவருட்பா ஒன்று இருந்து அதை நான் வாங்கிட்டு வந்தேன், என்கிட்ட கொடுத்தாங்க. அது பூரா கருப்பாக அந்த ஏடு பூரா தனித்தனியாக இருந்தது. ஐயா நீங்கள் வச்சிங்கன்னு கொடுத்து அதை வச்சுருக்க இன்னும். அப்போ அங்கே போகும்போது இவர் என்ன பண்ணார், போன உடனே அந்த அரண்மனைக்கு வாயில் போன உடனே பிரம்மராட்சது பேய் மேலே இருக்குல்ல, அந்த பேய் படப்படன்னு ஆட்டம் மட்டும் வராதேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிச்சு, மேலேருந்து கீழே விழுந்துடுச்சு. மாடியிலேருந்து மேல் மாடியிலேருந்து கீழே விழுவுது. கீழே விழுந்தால் வள்ளலார் காலடியில் வந்து விழுவுது. விழுந்த உடனே அந்த விழுந்த பெண்ணுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கணும், என்னென்ன நடந்திருக்கணும், ஒன்றுமே கிடையாது. கீழே விழுந்தோடனே எழுந்திரிச்சு அழகாக வந்து பழைய கல்யாணம் பண்ணும்போது என்ன ஒரு பக்கம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இருந்தோ அந்த ஸ்டாண்டர்டில் வந்து பக்கத்தில் நின்றுக்குச்சு. வேட்டவளம் ஜமீன்தார் பக்கத்தில் புது பொலிவுடன் நின்றுது. பேயுங்கானம் பெசாசுங்கானம் ஒன்னைங்கானம் ஓடி போச்சு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, நேராக உள்ளே போனார். உள்ளே போனோடனே பெட்டில் தீராத வயிற்று வெளி அந்தம்மா உட்காந்துருக்குது. இவர் மருந்து கொடுக்கல, மாயம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எல்லாம் சொல்லுவானுங்க விபூதி கொடுத்தாரு, அது கொடுத்தா, அதெல்லாம் கிடையாது. இவர் போய் பார்த்தாரு, வேலை முடிஞ்சது, எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு. வயிற்று வலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2 பேர் வந்து வெளியே நின்றுட்டாங்க. யார் கூட? ஜமீன்தார் கூட. 2 பொண்டாட்டி. ஐயா மெய் மறந்து நிற்கிறாரு, சாஸ்திராங்கமாக விழுகிறாரு. ஐயா உங்களை சாதாரண மனிதர் என்று நினைத்தேன், இவ்வளவு பெரிய அருளாளர் என்று நான் நினைக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை இடம் படங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி வச்சிடுறேன், நீங்களே அதை வச்சுக்கிட்டு உங்கள் இஷ்டம் போல செய்யுங்கன்னாரு.
அதுக்கு வள்ளலார் சொன்னார், எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னுடைய ஏரியா உன்னுடைய சமஸ்தானத்தில் அடங்கிய எந்த ஆலயங்களிலும் உயிர் பலி செய்யக்கூடாது, இதை மட்டும் நீங்கள் கடைபிடிங்கன்னாரு. என்ன சொன்னார்? உயிர் பலி செய்யக்கூடாது, எந்த உயிருக்கும் ஆபத்து விளையக்கூடாது. அதனால தான் கடவுளின் பெயரால் உயிர் பலி செய்யாதுன்னு எழுதுறாரு. படிக்கிறீங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வித தந்திரத்தை சொன்னார் இல்லையா, அந்த வேட்டவளம் ஜமீன்தார் அப்புறம் எல்லா கோயில்களுக்கும் உயிர் பலி செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டார். அதுக்கப்புறம் நடைமுறையில் அவருக்கு பின்னாடி எல்லாருமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வள்ளலார் வந்து அது சட்டத்தை ஒன்று ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் நாங்களே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியடில் கூட எல்லா கோயிலில் உயிர் பலி செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டாங்க. அதை மக்களை எதிர்த்து போராடி மறுபடியும் தின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை எவன் கேட்க போகிறான்? தின்னு பழகணும் முழுவாதான். நாக்குருசி கொள்ளுவது பின்னாக்கு பீத்துன்றதுக்கு சமன்றார். நாரி பின்னாக்குனா என்ன சார்? நாரி பின்னாக்குனா மலைன்னு அர்த்தம். நாக்குருசு கொள்ளுவது நாரிய பின்னாக்கு மலந்துன்றதுக்கு சமம். அவனை போய் என்ன பண்ணுறதுன்னு அவனா திருந்துட்டுன்னு விட்டாச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்யும். இப்போ விளக்கம் புரியுதா? இதான் அந்த உயிரை கொலை நம்ம காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல். இன்னைக்கு சாது யாருக்கா போய் பரிச்சயம் பண்ணுவீங்க? அதுக்கு சொல்கிறாரு, உயிர்க்கு உபகரிக்கும் நிமித்தம் சஞ்சரித்தல், உயிர்க்கு உபகார நிமித்தம் கையால் உபகரித்தல், மலஜல உபாதிகள் அளவுமீறாமலும் கிரமம் குறையாமலும் அளவை போல் தந்திர வசதிகளாலும் ஆகார பக்குவத்தாலும் பௌதிக பக்குவத்தாலும் செய்வித்தல் என்னும் கர்மேந்திரிய ஒழுக்கமாகும். இதுதான் இந்திரிய ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா, இதுக்கு தியானம் எங்கே போட்டுருக்காரா? அதுக்கு யோகம் போட்டிருக்காரா? தவம் போட்டிருக்காரா? இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இதை கடைபிடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? கரண ஒழுக்கத்துக்கு தாய்விடுவீங்க. புரியுதுங்களா? அடுத்து சொல்கிறாரு, கரண ஒழுக்கம் என்பது என்ன? இங்கே தான் அடுத்தது வராரு. ஜீவகாருண்யம், பரோபகாரம், சத்து விசாரம் சொன்னாரா? பேருபதேசம்னு சொல்லியிருக்காரு. நம்ம கடைபிடிக்க வேண்டியது இரண்டு. ஒன்று பரோபகாரம், இன்னொன்று சத்து விசாரம். அடுத்து வர இருப்பார். கரண ஒழுக்கம் என்பது சிற்றபையின் கண் மனதை செலுத்துவது. காலையில் சொன்னோமா, நீங்கள் மனதை கொண்டு போய் சிற்றவையில் செலுத்த முடியுமா? முடியாது. அதற்காக காலையில் சொன்னோமா, அந்த ஜோதியை நீங்கள் புறத்தில் வழிபட்டால், வழிபட்டு பழகிட்டீங்கன்னா இந்த மனம் என்ன அங்கே போய் பக்குவம் அடைஞ்சிடும். ஏன்னா கண் போன இடத்துல மனம் போவதில்லை. இந்த கண்ணு பார்த்து பழகிடுச்சுன்னா கண்ணு எங்கே போகுதோ மனம் அங்கே போயிடும். புரியுதுங்களா சார்? புரியுதா இல்லையா? ஒரு உதாரணம் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா? நான் படிக்கிறேன் சார். நான் படிக்கும்போது ஒரு ஸ்கூலில் நாடகம், அது பெரிய விஷயம். அப்போது என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணிச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணும்போது நானும் பார்க்க, அது பார்க்க, பேச பிடிக்க, உள்ளூர் தானே கிராமம். அப்போது அது மேலே எனக்கு ஒரு பற்று, அந்த பொண்ணுக்கு என் மேலே ஒரு பற்றுதல். அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கண்ணு எப்போ அந்த பொண்ணை பார்க்கணுன்னே தேடிட்டோம். வீட்டில் சாப்பிட பிடிக்காது, விளையாட பிடிக்காது, யார் கூப்பிட்டாலும் போக மனசு வராது. எப்போ பார்க்கலான்னு இந்த எண்ணம் அங்கேயே போகும். அப்போ கண்ணு அங்கே பார்க்க சொல்லுது இல்லைங்களா? அந்த பெண்ணுங்க அப்படி தான், எப்போ கதிர்வேல் வருவான், எப்போ பார்க்கலான்னு அவளுடைய கண்ணும் தேடும். அப்போது இந்த ரெண்டு கண்ணும் ஒன்றோட ஒன்று இணைம்போது என்னவா? அதுக்கு பேர் தான் காதல். கண்ணும் பேசுது உன்னாலன்றன்னு பாட்டு வருதா? பழைய பாட்டலாம். அப்போது எதுக்கு சொல்ல வரனா, இதெல்லாம் நடந்தது வாழ்க்கையில். அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த டைமிங், அந்த உணர்வுகள் என்பது கண்ணு எங்கே போகுதோ மனம் அங்கே போகும். இது ரெண்டுக்கும் அந்த உடம்புக்குள்ள ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டது. அதனால தான் வள்ளலார் எழுதுகிறாரு, கரண ஒழுக்கம் என்பது சிற்றவையின் கண் மனதை செலுத்துங்கள். மனம் அடங்காது, அடக்க முடியாது, ஆனால் மாற்ற முடியும். மனதை அடக்க முடியாது, மாற்ற முடியும். ஏன்னா எத்தனை பேர் மனம் அடக்கன்னு எங்கெங்கே போய் உட்காந்தான், வேலையாகலை. எங்கன்னா உட்காந்தவெல்லாம் வந்துட்டான். இன்றைக்கி நடிகர் முதல் கொண்டு இமயமலை, காஷ்மீர், அங்கங்கே எங்கேயே போனானுங்கள. அந்த பாபா இந்த பாபான்னு சுற்றி அலைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் தூக்கி போட்டு வந்து உட்காந்துட்டால பொண்டாட்டி காலடியில். அப்போது மனம் என்பது தானாக அடங்காது,
நீங்கள் எங்கே செலுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் மாற்றினால் அது அடங்கும். அதனால் வள்ளலார் என்ன பண்ணுறார், கரண ஒடுக்கத்தில் மனதை சிற்றியவன்கண் மனதை செலுத்துவதை தவிர வேறு மற்ற எந்த ஆபாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து மேல் குறித்த இடத்தில் நிற்க செய்தல். மனதை அடக்கிறது எப்படி அடக்கணும்? கண்ணு அங்கே போயிடுச்சுன்னா மனம் போயிடுங்க. நீங்கள் மனம் போகிற இடத்துல கண்ணு போகக்கூடாது, கண்ணு போகிற இடத்துல மனம் வர வைக்கணும். புரிதுங்களா சொல்கிறது? நீங்கள் உங்களை அடக்க முடியாட்டி உங்களை அடக்கிறதுக்கு இன்னொன்று இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கிட்டா தானாக எடுத்துகிட்டு போயிடும். அப்போ மனதை அடக்க முடியாது. இந்த மனதை எங்கே கொண்டு வைக்கணும்? சிற்றவையில் கொண்டு போய் வைக்கணும். சிற்றவை என்பது என்ன? ஆன்மா இருக்கிற இடம். அதனால தாங்க அழகாக சொல்கிறாரு, பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல். நம்ம இன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கிறோம். சபைக்கு யாரும் வந்தாங்களோ வரல, எவன் காசு கொடுத்தானோ கொடுக்கல, சாப்பாடு போட்டானோ போடல, அவன் அப்படி தான் பண்ணுவான். அவனுக்கு இதே வேலையாக போச்சு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு நிறைய சொத்து இருக்குது, நமக்கு இல்லை. எத்தனையோ இந்த பிறர் குற்றத்தை விசாரிப்பதே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக வச்சுருக்கோம். அதெல்லாம் அந்த எண்ணமே வரக்கூடாது. அதனால் என்ன ஆகும்? தயவு பிரேக் ஆகிடும். அதனால தான் வள்ளலாருங்க பிறர் குற்றம் விசாரியாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல். நான் பெரிய புடிங்கன்னு என்ன நினச்சக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நான் போதிக்க வந்திருக்கேன், ஈரோடு கதிரோடு பேசினா பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உங்களை மாதிரி நான் ஆள், நானும் ஒரு சராசரி மனிதன் தான். நான் படிச்சிருக்கேன், இதை தெரிஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு தெரியாமல் எனக்கு அவ்வளோதான். காலையில் சொன்னேன், என்ன நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தலைகணை வந்து நான் அழிஞ்சு போயிடுவேன். அதனால தான் இங்கே தன்னை மதியாதிருத்தல். நீங்கள் எவ்வளோ தான் என்ன பெருமை பேசினா கூட அந்த பெருமையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்னுடைய தகுதி இவ்வளோதான். இந்த தகுதிக்கு மேலே அவங்க நினைக்கிறாங்க அறியாதவர்கள். இதைத்தான் வள்ளலார் பேருபதேசத்தில் சொல்வார், இந்த மக்கள் உண்மை கடவுள் யார் என்று தெரியாமல் என்னை கடவுளாக நினைத்து சுற்றுகிறார்கள். என்னை கடவுள் என்று நினைத்து என் பின்னாடி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ பாவம், இவர்களுக்கு நான் என்ன சொல்வேன்? எந்த ஞானியார் இப்படி சொல்லியிருக்காங்களா? காலில் விழக்கூடாதுன்னு ஒரு வள்ளலார். யாருடைய காலில் யாரும் விழக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒரு பழத்தின் ருசியை அறிந்தால் அந்த பழத்தின் மேல் ஆசை வரும். அந்த பழத்தின் ருசியை அறியாவிட்டால் அந்த பழத்தின் மேல் ஆசை வருமா? அதுபோல இறைவனுடைய அருளை சுவைத்தால் வேறு எது மேலே உங்களுக்கு ஆசை போகாது. ஆனால் அவ்வளோ பெரிய சுவை. அருள் என்பது சாதாரணமாக இல்லை. அதை கொஞ்சம் நீங்கள் அந்த அவருடைய ருசி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எது மேலே உங்களுக்கு என்ன வராது. அதனால தான் உண்மை கடவுள் யார் என்று தெரியாமல் என்னை கடவுள் என்று சுற்றுகின்றார்கள். அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு பழத்தின் ருசி அறிந்தால் அந்த பழத்தின் மேல் இச்சை வரும். அதுபோல் இறைவனுடைய ருசியை தெரியாததனால், இறைவனுடைய அருளுடைய ருசியை தெரியாததனால் என்னை கடவுள் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு நான் எப்படி சொல்லி திருத்த வேண்டும் ஆச்சுங்களா? கெடுதிகளை நீக்கி, அதாவது செயற்கை குணங்களால் உண்டாகிய, இயற்கை குணம் வேற, செயற்கை குணம் வேற. இயற்கை குணம்னு சொன்னோம்லையே, அந்த இயற்கை மனன்ற வார்த்தை எடுத்து கொடுத்தார்ல. அந்த ஃபஸ்ட்டு பாட்டை என்ன சொல்கிறாரு, அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டே. எத? அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன், அன்போடும் என் ஆருயிர்க்கும் அணிந்தேன், எம்பரத்தே மணக்கும் அந்தை மலர் மனத்தை தோழி, என்னுரைப்பேன் உரைக்க என்றால் என்னளவு கன்றதுவே, வம்பிசைத்தேன் அன்றடி நீ என் அருகே இருந்து உன் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகந்தறிகான், நம்புருவார் முதல் நாதவரை உல நாட்டவரும் நன்கு முகந்தனர் வியந்தார் நன்மனம் ஈதனவே. என்ன மனம்? நன்மனன்றார். அந்த நன்மனம் எங்கே கிடைக்கும்? இயற்கை மனம், அதுதான் அரும். அதை சொல்கிறார் அடுத்த பாடல்லையே, கண்ணுறங்கே. நம்ம அப்படி இருக்கிறோமா?
கண்ணுறங்கேன் உறங்கினும் என் கணவரோடு கலக்கும் கனவே கண்டு உலமகிழ்வேன். கனவொன்றோ நனவும் என்னடங்கா பெருஞ்சோதி என் நிறைவேர் எனையே இணைந்து இரவு பகல் காணாது இன்புறச் செய்கின்றார். இரவு பகல் இல்லாமல் இன்பம் அடையக்கூடிய அளவுக்கு இறைவன் அவர் அடைகிறாராம். என்னடங்கா பெருஞ்சோதி என் நிறைவே எனையே இணைந்து இரவு பகானாது இன்புறச் செய்கின்றார். மண்ணுறங்கும் மலை உறங்கும் மலைகடலும் உறங்கும் மற்றுலையெல்லாம் உறங்கும் அலைகடலும் உறங்கும் மற்றுலையெல்லாம் உறங்கும் மாநிலத்தே நமது பெண்ணுறங்கால் எனத்தாயார் பேசி மகிழ்கின்றார். பெண்களெல்லாம் கூசுகின்றார் பெருந்தவம் செய்திலரே. இறைவனை எப்படி தொடர்பு கொள்ளுன்னு எழுதுறார். இது பூரா அனுபவமாக. அது பூரா படித்தா அழுகுதான் வரும். அதுக்கப்புறம் 3வது பாடம் அடுத்து போகலாம். 3வது பாடம் சொல்கிறார் பாருங்க. எல்லாம் செய்வல்லதுரை என்னை மனம் புரிந்தார். நம்ம யாரை மனம் புரிஞ்சிருக்கோம்? நம்ம விட்டுட்டு போகிறோம்ல இல்லையா? நம்மளை விட்டுட்டு அவங்க போயிடுவோம், அவங்கள விட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார்? யாரை மனம் முடிந்தாரா? எல்லாம் செய்வல்லதுரை என்னை மனம் புரிந்தார் எவ்வுலகில் யார் எனக்கிங்கு ஈடு. எல்லாம் செய்வல்லதுரை என்னை மனம் புரிந்தார் எவ்வுலகில் யார் எனக்கு இங்கு ஈடுரை நீ தோழி. நல்லாவிக்கோளுடையார் இந்திரர் மாமுனிவேர் நான்முகர் நாரணரெல்லாம் வான்முகராய் நின்றே பல்லாரில் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்வது அரிதென்று இருக்கின்றார். சிற்றவை சிற்பதியில் நடம்புரியும் வல்லானை மணந்திடவும் பெற்றனல் இங்கிவளே வல்லார் என்று உரைக்கின்றார் நல்லார்கள் பலரும். இந்த மாயை என்ன பண்ணுதான்? மாயன்னு சொல்கிறோம்ல, மாயை தான் நமக்கு தாய் மாதிரி வச்சுங்க. இந்த உலகத்தில் உள்ளவங்கள்லாம் வள்ளலார் ராமலிங்கர் மாதிரி எவனுக்கு செய்யலை. இறைவன்கிட்ட அவர் தொடர்பு கொண்ட மாதிரி யாரும் தொடர்பு கொள்ளலை. எத்தனையோ இந்திரர் மாமுனிவர் எத்தனையோ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள்லாம் இருக்காங்க. அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாம்? எதையோ பிடிச்சாங்களே தவிர இறைவனை பிடிக்கல அப்படின்னு இந்த மாயை சொல்லுது. மாயன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. மாயை தான் இறைவனை செல்வதற்கு வழிகாட்டக்கூடியது. ஒரு உதாரணம், ஒரு தாய் தான் தன் பிறந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று சொல்ல முடியும் இல்லையா? ஒரு தாய் சொன்னாதான் தகப்பன் யார் என்று தெரியும். தாய்க்கு தான் தெரியும் தகப்பன் யாருன்னு. அதுபோல் இந்த மாயைக்குத்தான் தெரியும் இறைவனை யாருன்னு தொடர்பு கொள்கிறாங்கன்னு. வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மாயை தான் என்ன பண்ணுது? வள்ளலாரை கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட இருக்கிறத பூரா அழகாக பிரித்து இஷ்டத்துக்கு செய்யுன்னு சொல்லிடுச்சு. அதனால தான் வள்ளலார் சொல்வார், மாயையாய் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பிறரை பார்த்தேனே அல்லால் தலைவாவேர் எண்ணியதுண்டோ. அண்ணலின் பாதம் அறிய நான் அறியேன் அதரினி சிறிதுமிங்கு ஆற்றேன் திண்ணமே நின்மேல் ஆணை தெளிவித்து காப்பது உன் கடனே. இந்த உலகத்தில் மாயினால் கலங்கி வருந்தி இந்த உடம்பை எடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பை கொடுத்தது ஆண்டவர் அல்ல, மாயை.
இந்த உடம்பு கொடுத்தது யாரு? பெருமாயை என்னும் பெண் பிள்ளை நீ கொடுத்த உடம்பு இது எழுதுறார் தத்துவத்தில். இந்த உடம்பு கொடுத்தது மாயை, உயிர் கொடுத்தது கடவுள். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த உடம்பையும் உயிரையும் ஒன்றாக ஒன்று இணைக்கணும்னா என்ன பண்ணோம்? மாயைகிட்ட நம்ம மாயை நமக்கு சலுகை பண்ணணும். மாயை சலுகை இல்லாத நீ செல்லவே முடியாது. ஏன்னா அது கொடுத்த உடம்பு, அது இன்னும் நிறைய இருக்குது விஷயம். அடுத்த மாதம் அடுத்த வருஷம் கூட பேசுவோம். இந்த உடம்புல எப்படி இந்த ஆணவம் கண்ம மாயை என்று எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டது, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது எப்படி எப்படிலாம் ஒன்றொன்று ஒன்றாந்து விலகுது, இதெல்லாம் தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. கன்ஃபியூஷனே கிடையாது ஆச்சுங்களா. அப்போ என்ன சொல்கிறாரு? இயற்கை மனம், செயற்கை மனம் கிடையாது. அருள் மனத்துக்கு என்ன பேர்? செயற்கை மனம். இதை தான் அவன் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? செயற்கை மனம்னு சொல்லிட்டாங்க. அனுபவமால பூரா இயற்கை மனம். நமக்கு அருள் மனம், நம்ம பக்கத்தில் உட்காந்து அருள் மனம் வீசணும். அதனால தான் ஒரு சில ஞானிகள் பார்த்தாங்கன்னா அந்த பார்த்தது நிறைவேறிடும். அவன் கண்ணே பார்த்தா போதும், அவன் குற்றம் குறைகள்லாம் நீங்கிடும். புரியுதுங்களா என்ன சொல்கிறது? அப்போ என்ன சொல்கிறாரு? பிறர்மேல் கோபிச்சாரத்து சத்துருக்களாகிய தத்துவங்களை கோபித்தல், அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல். புணர்ச்சினா என்ன சார்? ஒன்றோடு ஒன்று இணைதல். அக்கிரமம் அதிக்கிரமன்னு வரும். அதாவது ஒழுக்கத்தில் கொண்டு வருவார் வள்ளலார். என்ன சொல்கிறாரு? மனைவியை தவிர மற்றவர்கள்லாம் தாயாகவும் தந்தை சகோதரியாகவும் நினைக்கணும் இல்லைங்களா? அப்போது அங்கே என்ன சொல்கிறாரு? கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாது, மனைவி இறந்தால் கணவன் வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்த சட்டம்? கொண்டாடி செத்துட்டு அங்கே பணம் காருக்குள்ளே இன்னொருத்தனை தேடுவாங்க கல்யாணம் பண்ணுறது. ஆனால் பொண்ணு புருஷன் செத்துட்டா பொம்பளை தேடினா சும்மா இருப்பாங்களா? அப்போ ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியாக இருந்ததா? வள்ளலார் வந்து அதை கரெக்டாக அடித்தார். ஆணுக்கும் ஒரே நீதி தான், பெண்ணுக்கும் ஒரே நீதி தான். கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாது. ஏன்டா தாலி வாங்கணும்? அவன் மறுபடியும் பிறப்பெடுப்பான். இன்னும் விட்டுட்டு போயிட்டான் நீ நினைக்கிற அல்ல. அதை தாலி எடுத்துட்டு அதுக்கு பேர் என்ன வச்சாங்க அந்த நாட்டில்? விதவை. விதவையை பார்த்துட்டா எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. எவ்வளோ அபசகனமாக வச்சுருந்தாங்க. அந்த அபசகனமெல்லாம் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் கணவன் இருந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாதுன்னு போட்டார். இப்போ தாலி வாங்காத போனால் எவனா இருந்தால் தப்பாக நினைப்பானா? இல்லைங்களா? அதே மாதிரி கணவன் இருந்தால் மனைவி தாலி வாங்கக்கூடாது, மனைவி இருந்தால் கணவன் வேறு திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. சட்டம் 2 பேர் கொண்டு தான் ஆச்சுங்க. இதெல்லாம் இந்த கரண ஒழுக்கத்தில் வரணும். அதிக்கிரம் புரட்சி செய்யாது இருத்தல். நீ ஒருத்தனுக்கு ஒருத்தினா ஒருத்தன் அப்படி தான் இருக்கணும். நீ கண்டதெல்லாம் பண்ணிவிட்டு ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதினா என்ன தான்? அதனால தான் என் நாடு பிடிச்சி வர போயிட்டுருக்கு இல்லைங்களா? எந்த விதமான தவறான எண்ணங்களும் ஆணுக்கும் வரக்கூடாது, பெண்ணுக்கும் வரக்கூடாது. இதான் கரண ஒழுக்கம். அடுத்து சொல்கிறாரு ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம்னா என்ன? உயிர். எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலிய பேதமற்று தானாக நிற்றல் முதலியனவா. ஜீவன்னா என்ன? உயிர். உயிருள்ள உடம்பில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம்? யாரையும் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி என்று ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரும் சமமாக பார்க்கணும். எல்லா உயிர்களையும் சமமாக இங்கே பிரிக்கிறார் பாருங்க. உயிர்களை தாங்க சொல்கிறார் ஜீவ ஒழுக்கத்தில். எல்லா உயிர்களையும் சமமாக்கணும். எத்தனை பேதம் வராது எவ்வுயிர்னு சொன்னார் இல்லையா? எல்லாம் ஆன்மான்னு சொன்னாரா? எத்தனை பேதம் வராது எவ்வுயிரும் தம் உயிர் போல். அப்போ எல்லா உயிரும் ஒன்று நினைக்கக்கூடியது. மனிதரிடத்தில் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலிய பேதம் வற்று தானாக நிற்றல். புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன? ஜீவ ஒழுக்கம்னு பேர். அடுத்தது ஆன்ம ஒழுக்கத்துக்கு வர்றாரு. ஆன்ம ஒழுக்கத்தை என்ன சொல்றாரு? 84,100,000 யோனி பேதங்களிடத்திலும் உள்ள ஆன்மாக்களிடத்து
அங்கே ஜீவர்கள் உயிர்களிடத்து, இங்கே என்ன சொல்கிறாரு? ஆன்மாக்களிடத்து இறங்கி ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நிற்றல் முதலையனவாம். இப்போ உயிரை நினைப்பது, உயிருடைய தன்மை, எல்லா உயிரும் ஒன்று நினைக்கிறது ஜீவ ஒழுக்கம். அதுக்கு மேலே ஆன்ம ஒழுக்கத்தை என்ன சொல்கிறாரு? நீங்கள்லாம் ஜீவர்கள் மட்டுமல்ல, என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள். ஜீவர்கள் என்பது வெவ்வேறு இல்லையா? தாவரம், உருவனை, பரப்பனை, நடப்பனை எல்லாமே ஜீவர்கள் தான். இன்னும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவே திருச்சபை. அப்போ ஆன்மா என்ன? எல்லா உயிரையும் இயக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா? அந்த ஆன்மாக்கள் தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொன்னார். அப்போ ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எப்படி வரணும்? ஆன்ம ஒழுக்கத்தில் வரணும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஜீவ ஒழுக்கம் வேற, ஆன்ம ஒழுக்கம் வேற. ஆன்ம ஒழுக்கம் என்பது எல்லா ஆன்மாக்களும் இறைவனுடைய குழந்தை. அங்கே பேதமே இருக்கக்கூடாது சுத்தமாக. அங்கே உயிர் பேதம் இருந்தது, இங்கே ஆன்ம பேதமே இருக்கக்கூடாதுன்ட்டார். அதனால தான் பேருபதேசத்தில் என்ன சொல்லுவார்? அது ஏங்க அவ்வளோ போகிறீங்க, தினமும் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களே, நீங்கள் வழிபாடு டெய்லி பண்ணுறீங்களே, விண்ணப்பம் படிக்கிறீங்களே, விண்ணப்பத்தில் என்ன பண்ணுறாரு? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். இதான் ஆன்மநேய ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கத்தை கடைபிடிச்சா என்ன இருக்கும்? மரணமில்லா பெருவாழ்வு என்று உங்களை தேடி வருங்க. நீங்கள் ஒன்றும் அலையவே வேண்டியதில்லை. இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது நமக்கு என்ன சார் கஷ்டம்? இதில் என்ன கஷ்டம்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இவ்வளோ 4 ஒழுக்கத்தை படித்தாச்சு இல்லை? நீங்கள் இவ்வளோ நேரம் படிச்சிங்களே என்ன தெரியாது, ஆனால் உங்களுக்கு விவரமாக சொல்லியாச்சு. இதுக்கு பேர் என்ன? திருவருள் மெய்மொழின்னு எழுதுகிறாரு. இந்த மெய்மொழியை நீங்கள் கடைபிடித்தா என்ன ஆகும்? அருள் தானாக வரும். ஆனால் இதில் என்ன இருக்கணும்? இதெல்லாம் நம்ம விடணும். ஜாதியை விடணும், சமயத்தை விடணும், மதத்தை விடணும், நம்ம பின்பற்றக்கூடிய கொள்கைகளை விடணும். கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவரை விட்டால் வேறு கடவுள் கிடையாது. அவருக்கு ஜாதி சின்னம் பூசக்கூடாது, மத சின்னம் பூசக்கூடாது, சமய சின்னம் பூசக்கூடாது, நம்மளும் பூசிக்கொள்ளக்கூடாதுன்ற உணர்வு வந்தால் இறைவன் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரன் அல்ல. எல்லா ஜாதிக்கும் சொந்தக்காரன், எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர், எல்லாத்தையும் படித்தவர் அவர் தான். அதனால தான் வள்ளலார் என்னன்னு சொல்கிறாரு? எங்கெங்கிருந்து உயிர் அங்கங்கிருந்தருள். என்ன அர்த்தம் அதுக்கு? இது வரையும் படிச்சிங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினோம் அங்கங்கு இருந்தருள் அருட்பெருஞ்சோதி. இப்போ நீங்கள் அறியாதவங்க, புரியல, முன்னாடி ஒரு முருக கடவுளை வச்சுருக்காங்க, வச்சுக்கோங்க. நீங்கள் முருக கடவுளோட பக்தி ஜாஸ்தி, இல்லை சிவங்கிட்ட பக்தி ஜாஸ்தி. அப்போ நீங்கள் போய் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடி போய் வழிபாடு பண்ணுறீங்க. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னே வச்சுக்கோங்க. நீ அங்கே போய் கடவுளை வழிபாடு பண்ணுறீங்க. கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர அவங்க வீட்டில் வந்தோடனே ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு என்ன வரும்? நல்லது நடக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? முருகர் கோயிலுக்கு போனேன், முருகர் தான் நமக்கு இவ்வளோ கொடுத்தாரு, அவருடைய கருணை தான் நமக்கு கிடைச்சதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் அந்த முருகன் அங்கே கொடுக்கல. அங்கே கொடுப்பதும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஏன்னா நீங்கள் எதை நினைச்சு வழிபாடு செய்தாலும் அறியாமல் தெரியாமல் புரியாமல் ஒரு ஊன்றிய எண்ணத்தோடு அங்கே நீங்கள் பதிவு செய்யும்போது அங்கேருந்து கொடுக்குறவர் அதே ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் கொடுக்கல, சிலை கொடுக்கல, படம் கொடுக்கல. ஏன்னா அது பேசாது, கேட்காது, காது கிடையாது, கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது, 2வது சத்தம் கேட்கக்கூடிய உணர்வு கிடையாது. ஆனால் எதுக்கு உணர்வு இருக்குது? அருளுக்கு உணர்வு இருக்குது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உணர்வு இருக்குது. அதனால தான் ஞானசேகர முதல் பாடல் என்ன பாடாரு? நினைந்து நினைந்து, அதுக்கப்புறம் தான் உணர்ந்து உணர்ந்து. நினைவு வரும்போது உணர்வு தானாக வரும். புரியுதுங்களா? அப்போது
எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்த அருட்பெருஞ்சோதி. நீங்கள் நினைக்கிற முருகனாக இருந்தாலும், விநாயகராக இருந்தாலும், பெருமாளாக இருந்தாலும், இயேசுவாக இருந்தாலும், நபிகளாக இருந்தாலும், புத்தராக இருந்தாலும், யாராக இருந்து வழிபட்டாலும் அங்கே இருந்து கொடுக்கக்கூடிய கடவுள் நீங்கள் நினைத்து வழிபடக்கூடிய கடவுள் அல்ல. அங்கே கொடுக்குறவர் அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அதை தான் அங்கே ஸ்ட்ராங்காக அடித்தார் அகவல்ல. எங்கெங்கு இருந்துன்னா தெரிஞ்சுக்கூடாதா? உயிர்கள் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. நம்ம மேலே எவ்வளோ கருணை! அதனால தான் அதுக்கு தனிப்பெருங்கருணை. நீங்கள் யாருன்னு தெரியாது, கடவுள் யாருன்னு தெரியாது, நீங்கள் பார்த்ததில்லை. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் துன்பப்படுகின்ற பொழுது எந்த உணர்வோடு அது விண்ணப்பம் செய்கிறதோ அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே நமக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரே கடவுள் அந்த அருட்பெருஞ்சோதி தான். அதனால அதுக்கு தனிப்பெருங்கருணைன்னு பேர். புரியுதுங்களா? அடுத்து சொல்கிறாரு, இங்கனம் கூறிய ஒழுக்கங்கள் உள்ளே இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் என்னும் இவற்றை நாம் ஒவ்வொருவரும் உண்மை வளர்ச்சியாக மேற்கொண்டு ஒழுக வேண்டும். ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்னும் இவை இருவகையான அரிய ஒழுக்கங்கள் திருவருட் துணை பெற்ற பின்னரன்றி கைகூடாது. அப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது ரெண்டே ஒழுக்கம் தான். என்ன ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் தான். நீங்கள் ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒழுக்கம் கடைபிடிட்ட காலையில் சொன்ன இல்லையா, இந்த ஒழுக்கம் ரெண்டு கை கூட்டிட்டா அடுத்தது ஓப்பன் ஆகும். காலையில் ஒரு விளக்கம் சொன்னேன், வீட்டுக்கு எங்கே போடுவீங்க? வெளியே தானே. பூட்டை திறந்தால் என்ன உள்ளே இருக்கிற கதவெல்லாம் தானாக திறந்துருக்க, நீங்கள் போகலாம். அதுபோல் இந்த இரண்டு ஒழுக்கங்களை நீங்கள் கடைபிடித்து விட்டால் ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு சர்வசாதாரணம். இதுக்கு எந்த காசும் செலவில்லைங்க, 10 பைசா செலவு கிடையாது. ஆனால் உங்களுடைய